திட்டினா கூட ஒரு மொழி அழகா இருக்கும்னா அது தமிழ். உண்மையாவே திட்டுறீங்கன்றது எனக்கு தெரியவே தெரியாது. ஔவையார் அப்படிதான் திட்டுறாங்க. 8 லட்சணமே எமனேறும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டமேற் கூரையில்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாயடா அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுறாங்க. ஆமா, உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஏதோ ரொம்ப தூய தமிழ்ல நம்மள பயங்கரமா புகழ்றாங்களே அப்படின்னு நினைச்சுக்கூடாது. இது அவையில் இருந்த ஒரு புலவரை இடித்து அவை சொன்ன ஒரு பாட்டு. ஏன்னா அவை அவைக்குள்ள வராங்க. அந்த காலம் நீங்கள் கதைகள் சினிமாலெலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு புலவர் உள்ளே வந்தாலே இன்னொரு புலவருக்கு பொறாமல் இருக்கும். அப்போ அவர் அறிவானவரானு மன்னர்கிட்ட காமிக்கணும்னு இவங்க ஒரு பயங்கரமான கேள்வி கேட்பாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்களான்னு பார்ப்பாங்க. அப்படியே அவையை ஒரு கேள்வி கேட்டார் ஒரு புலவர். அது கம்பன்னு சொல்கிறாங்க, சிலர் இல்லைன்னு சொல்கிறாங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். என்ன கேள்வி கேட்குறாரு? ஒற்றைக்கால் பந்தலடி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. பந்தலுக்கு 4 கால் இருக்கும், ஒரே ஒரு கால் இருக்கிற பந்தல் இருக்கான்னு கேட்கறது இல்லாமல் டி போட்டு சொல்லிட்டார். ஒற்றைக்கால் பந்தலடி அப்படின்னு டி போட்டு சொல்லிட்டார். இப்போ அவைக்கு கோவம் வந்துருச்சு. ஆனால் அவை தமிழ் படித்தவர். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிலம்பு, கம்பன், மணிமேகலை, திருப்புகழ்னு நீங்கள் பெரிய பெரிய காப்பியத்தை விட ஔவையாருடைய சின்ன சின்ன தனிப்பாடல்களுக்கு இருக்கிற பெருமை இருக்குது பாருங்கள். அது நம்ம உள்ளே போய் ரசித்தாதான் நமக்கு தெரியும். அப்படி இந்த பாட்டு இது முழுக்க திட்டுறாங்க. அவர் கேட்ட இந்த புதிருக்கு இந்த பாட்டை அவருக்கு திரும்ப சொல்கிறாங்க. தெரியாதவங்களுக்கு ஏதோ பெருமையாக சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ உள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, திட்டவும் செஞ்சுட்டாங்க, இந்த புதிருக்கு விடையும் சொல்லிட்டாங்க, டி போட்டவருக்கு டாவும் போட்டுட்டாங்க, ஆரையடா சொன்னாயடான்னு டாவும் போட்டுட்டாங்க, பதிலும் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பாட்டுக்கு வாங்களேன். 8 லட்சணமே அப்படின்னா 8 தமிழில் ஆன்னு எழுதுவாங்க. நீங்கள் தமிழ் எண்கள் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு கா போட்டால் 1, அதில் 8னா ஆ. கால் அப்படிங்கிற ஒரு முழு வட்டத்தில் 4ல் ஒரு பங்கு காலை தமிழில் வான்னு எழுதுவாங்க. 8 லட்சணமேனா அ வ அவலட்சணமே. எடுத்தவொடனே உன்னெல்லாம் மூஞ்செல்லாம் பார்க்க முடியுமாடா என்னால் அப்படின்னு. அவலட்சணமே, 8 லட்சணமே, யமனேறும் பரியே. யமன் ஏறி வர வாகனம் எதுங்க? எரும மாடு. எருமையில் தானே யம பெருமன் வருவார். எரும மாடே. அடுத்து சொல்கிறாங்க, முட்டமேற் கூரையில்லா வீடு. கூரையே இல்லாமல் ஒரு செவுறு மட்டும் தனியாக இருந்தால் அதுக்கு பேர் என்னங்க? குட்டி செவருன்னு பேர். இல்லை குட்டி செவரை தான்டா போவேன்னு சொல்லுவாங்கல்ல, குட்டி செவரே. இதை விட ரொம்ப அதிசயம், ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. மட்டில் பெரியம்மை வாகனமே. மட்டில் பெரியம்மைனா மூதேவி, அதோட வாகனம்னா கழுதை. பாருங்க, லைனாக சொல்லி கடைசி எப்படி முடிக்கிறாங்கன்னு. குலராமன் தூதுவனே சொன்னோடனே நமக்கு ஏதோ பெருமையான. குலராமனுடைய தூதுவன் யார்? அனுமார். ஆஞ்சநேயர் யார்? குரங்கு. இப்போ அப்படியே பாருங்கள், நம்ம ஸ்லாங்கில் சொல்லணும்னா அவலட்சணமே, எரும மாடே, மூதேவி, கழுத, குட்டிச்சவரே, குரங்கே, ஆரையடா சொன்னாயடா. நீ கேட்ட புதிருக்கு பதில் ஆரை கீரை. ஏன்னா கீரைக்கு ஒரு தண்டு வரும், பந்தல் வரும். நீ கேட்ட கேள்விக்கு இதுதான்டா பதில். ஆரையடா சொன்னாயடான்னு நீ ஆரை கீரையை சொன்னாய். யாரையடா டி போட்டு சொன்னாய்? ஆரையடா சொன்னாயடான்னு டா போட்டு அவரை டி போட்டதை ஏன்னு கேட்டாங்க. இதுதான் தமிழ். பேசினாலும் அழகு, பாடினாலும் அழகு, திட்டினாலும் தமிழ்.